2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு. வர ஏப்ரல் 23 நடக்க இருக்கிற இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க ஒவ்வொரு கட்சியும் பிரச்சார பணிகள்ல ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில பாரத பிரதமர் வர ஏப்ரல் 15 கன்னியாகுமரிக்கு வருகை தர இருக்காரு. எப்போது மாதிரி இல்லாம மோடி அவர்களோட இந்த வருகை ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது தமிழ் மொழியை உலகத்தோட தொன்மையான மற்றும் சிறப்பான மொழின்னு பாராட்டுறது, அது மட்டும் இல்லாம தமிழ் இலக்கிய கருத்துக்களை சர்வதேச மேடைகள்ல மேற்கோள் காட்டுறது, காசி தமிழ் சங்கமம் மாதிரியான நிகழ்வுகள் மூலமா தமிழ் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறதுன்னு இப்படி பிரதமர் மோடி பண்ற பல்வேறு விஷயங்கள் நாடே அறிஞ்ச ஒண்ணு. தமிழ் में कहा था यादम उरे यावरुम केडीर. Tamil is India's gift to the world. Tamil literature is eternal and Tamil culture is global. அதே மாதிரி முந்தைய காங்கிரஸ் ஆட்சியை விட என்டிஏ கூட்டணி ஆட்சியில தான் தமிழ்நாட்டுல உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக 5 லட்சம் கோடிக்கும் அதிகமா நிதி கொடுக்கப்பட்டுச்சு. இது மத்திய அரசுக்கு தமிழ்நாடு மேல உள்ள கவனத்தை எடுத்து காட்டுற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்கல, மாநில உரிமைகளை பறிக்குதுன்னு சொல்ற திமுக மத்திய அரசோட நலத்திட்டங்கள்ல அவங்களோட பேரை பதிச்சு மக்கள் மனசுல எதிர்ப்பை உருவாக்க நினைச்சாலும் அது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு. பிரதமர் அவர்கள் ஏற்கனவே பலமுறை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் தேர்தல் நேரத்துல அவர் தமிழ்நாட்டுக்கு வரது பலரோட கவனத்தை ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில தென் தமிழகத்துல அவரோட வருகை கண்டிப்பா மக்களோட அமோக வரவேற்பை பெற போறதாகவும், கர்மயோகி விவேகானந்தர் அவர்களை போற்றுற குமரி மக்கள் நம்ம காலத்துல நம்ம நேரடியா பார்க்கிற கர்மயோகி மோடி அவர்களை உற்சாகமா வரவேற்க தயாராகி இருக்கிறதா கள நிலவரங்கள் சொல்லுது. இந்த தேர்தல்ல ஏடிஎம்கே தலைமையில என்டிஏ கூட்டணிக்கான ஆதரவு தமிழ்நாடு முழுக்க அதிகரிச்சு இருக்கிறதாகவும் புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதுக்கு காரணமா கடந்த திமுக ஆட்சியில மோசமான நிர்வாகம், பொய்யான வாக்குறுதிகள், சட்டம் ஒழுங்கு பாதிப்புன்னு மக்கள் ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால மக்கள் நலத்திட்டங்கள் சரிவர கிடைக்கிறதுக்காகவும் நம்ம தமிழ்நாடு வளர்றதுக்காகவும் மத்திய அரசு கூட நல்ல உறவுல இருக்கிற மாநில அரசு அமையறதுதான் நல்லதுன்னு மக்கள் முடிவெடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால நிச்சயமா இந்த முறை என்டிஏ கூட்டணி தான் தமிழ்நாடு முழுக்க பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதா கணிப்புகள் சொல்லுது. இதனால இந்த முறை மோடி அவர்கள் கன்னியாகுமரியில பேச போற ஸ்பீச் அங்குள்ள மக்கள் மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் உற்சாகத்தை ஏற்படுத்தி தாமரைய மக்கள் மனசுல நிலைநிறுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தா இருக்கு. அந்த வகையில ஏப்ரல் 15 கன்னியாகுமரிக்கு வர இருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை தமிழகத்துல எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.